வணக்கம். நம்ம வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சேனல்ல சொன்ன மாரி, நம்ம வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ஷன் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். வர வர வீடியோஸ்ல. ஸோ, அம் இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ, இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்னா என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன? இது வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதுல இருக்கிற கான்செப்ட் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ தனித்தனியா வரும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்துட்டு என்னென்னு பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ற ட்ரேடர்ஸு, அப்புறம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ட்ராப்ல மாட்டிப்பாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட் குடுக்குற மாரி இருக்கும். குடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆயிரும். கன்டினியூஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வச்சுட்டு நம்ம பார்க்குறப்போ, நமக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நமக்கு அந்த ட்ராப் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம லாஸ்லேருந்து நம்மள வந்துட்டு பாதுகாத்துக்க முடியும். இது எல்லா விதமான டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். 1 மினிட்லயும் ஒர்க் ஆகும், 5 மினிட்லயும் ஒர்க் ஆகும், 1 டேலயும் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரேடர்ஸ் வந்துட்டு எந்தெந்த இப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸா இருந்தாங்கன்னா, அவங்க 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸா இருந்தா 1 மினிட், 5 மினிட் இப்படி எல்லாம் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த நம்ம ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு காலையிலேருந்தே வந்துட்டு கீழ வந்திருக்கு. வந்துட்டு இங்க டே லோ வந்திருக்கு. டே லோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் மேல போயிருக்கு. மேல போயிட்டு இங்க வந்துட்டு டே லோ வந்துட்டு மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வால்யூம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இங்க வந்துட்டு பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா? இல்ல செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களான்னு இந்த டேட்டா வச்சுட்டு பார்ப்பாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா இதுல செல்லர்ஸா அதிகமா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டேவோட லோவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு செல் சைடுக்கு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இங்க என்ட்ரி ஆகுறாங்க. ஆனா என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்துட்டு மேல மேல போயிருச்சு. மார்க்கெட் நிக்கவே இல்ல. அப்படியே மேல போயிருச்சு. எவ்வளோ பாயிண்ட்? 44,800 830லேருந்து 45,600 ஒரு 800 பாயிண்ட் வந்துட்டு மேலேயே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ராப் ஆயிருவாங்க. ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர்ஸ். என்னதான் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு அதுல வந்துட்டு நம்ம நிறைய அஹ், சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம வந்துட்டு திடீர்னு ஒரு டெல்டா மட்டும் பார்ப்போம். வேற ஏதாச்சும் ஒரு பெரிய செல்லர் வால்யூம் இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் வந்துட்டு நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு. ஆனா ஆர்டர் ஃப்ளோல நிறைய கான்செப்ட் இருக்கு. அஹ், ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு அனாலிசிஸ் பண்ற கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு கான்செப்டா போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஆஹ் இது நீங்க வந்துட்டு யோசிக்கலாம். என்னது நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்கணும், ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும், வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பார்க்கணும், ஆப்ஷன் அனாலிசிஸ் பார்க்கணும். இத்தனை கான்செப்ட் வந்துட்டு நான் பார்க்கணுமா? ஆஹ் இதெல்லாம் வந்தா பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருமே அப்படின்னு வந்துட்டு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிற கான்செப்ட் தான். ஒன்னொன்னு வந்துட்டு வேற வேற மாதிரி சிக்னல் காட்டாது. ஆஹ் அது நீங்க நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து, நம்ம அந்த கான்டெக்ட்டை கரெக்டா ரீட் பண்றோமா என்னங்கிறத பொறுத்து அது வந்துட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டியை வந்துட்டு டிடெக்ட் பண்றோட கான்செப்ட் தான். ஸோ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு எடுத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்துட்டு ஒரு சில பேட்டர்ன் இருக்கும்.
இந்த மாதிரி சேனல் பேட்டர்னு, டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வச்சுட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன ப்ரைஸ் பேஸ்டு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வால்யூம் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு நமக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு வால்யூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வால்யூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப நம்ம அதை எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான டாபிக் இதில். நிறைய பேர் வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்துட்டு பார்க்காமயே ஆர்டர் ஃப்ளோ நல்லா கற்றுக்கிட்டு டீப்பாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த பிகினர் லெவலில் வந்துட்டு ஓகே எனக்கு இது இது மட்டும்தான் தெரியும், எனக்கு இது தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு எனக்கு இந்த பையர் செல்லர் வால்யூம் எத்தனை இருக்குது இதை பார்த்தா வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன், ஏன்னா இது இது எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்குமே அப்படின்ட்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸுமே வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்து கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ப்ரைஸ் பேஸ்ட் கான்செப்ட் மட்டும்தான். அவங்க வால்யூம் எல்லாம் அதிகமாக வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ நிறைய இடத்துல போயிட்டு ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போது நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டேலோ பிரேக் ஆயிருக்கு, நல்ல ஒரு பெரிய பேரிஷ் கேண்டலாக தான் கொடுத்துருக்கு, மொமெண்டம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இங்கே வால்யூமும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒரு பேரிஷான வால்யூமை வந்துட்டு தான் கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா 4270 வால்யூம் வந்துட்டு நமக்கு ட்ரேட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு செல்லர்ஸ் தான் இந்த கேண்டில் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா, ஆனாலும் மார்க்கெட்டு இங்கிருந்து மேலே தான் போயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி வந்துட்டு இந்த ட்ராப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை வந்துட்டு லாஸ்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு என்னடாங்கிற மாதிரி இருக்கும், இத்தனை அனாலிசிஸ் பண்ணுமாங்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் பார்த்தோன்னே டப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க, இது ரியலான பிரேக் அவுட்டாக இருக்குமா, இது இல்லை ட்ராப்பாக இருக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்துட்டு அதில் பெருசாக வந்துட்டு நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் வால்யூம் பார் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. என்ன அது அப்படி பார்ப்போம் இங்கே. ஸோ இதுதான் வந்துட்டு இது நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் இருக்குது, பேரிஷ் கேண்டில் இருக்குது, இப்படி இருக்குது. இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வால்யூம் சார்ட், வால்யூம் பார். ஓகேங்களா, இது வந்துட்டு வால்யூம் அனாலிசிஸ்னு ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர். இதோட யூஸ் என்ன, இதை நம்ம வந்துட்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரேடிங்க்கு வந்துட்டு இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு வெறும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்துட்டு அதானி சார்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் போன வருஷம் வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ என்னன்னா இங்கே இருந்துட்டு டெய்லியும் ஒரு 20%, 10% இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபால் வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு, போயிட்டு ரொம்ப நாளாக ஒரு கன்சாலிடேஷனில் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆக போகுது. ஏன்னா அன்னைக்கு வந்த நியூஸும் அப்படி ரொம்ப ரொம்ப நெகட்டிவான நியூஸாக வந்துச்சு அதானியோட எல்லா ஸ்டாக்குக்குமே. அந்த ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. எல்லாம் வந்துட்டு ஓகே கம்பெனி முடிஞ்சது, இல்லை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதானியில் போட்டவங்க எல்லாம் காலி அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இந்த அதானி சார்ட் எடுத்து பார்த்தப்ப வந்துட்டு எனக்கு இங்கே இந்த டவுன்ஃபால் வந்தது இல்லைங்களா, ஸோ இந்த கேண்டில் எல்லாம் வச்சுட்டு நான் பார்க்குறப்போ, வால்யூம் எல்லாம் வச்சுட்டு நான் பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு மார்க்கெட்டிங் இது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போய் ஸ்டாப் ஆகிட்டா அங்கேருந்து மேலே போக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். நான் எக்ஸாக்ட் பாட்டம் வந்துட்டு சொல்ல, ஸோ நான் வந்துட்டு இந்த இந்த கேண்டில் எடுத்துக்கேன். இந்த கேண்டில் வந்துட்டு நான் ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு இனிமேல் கீழே போகாது, இங்கே வந்துட்டு நிறையா வந்துட்டு ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு
நான் அஸ்யூம் பண்ணிட்டேன். இது வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ல பார்க்குறப்ப எனக்கு அப்படியே காட்டி குடுத்துச்சு. ஓகேங்களா? நீங்க இது நம்ம நிஃப்டி கூட நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 2020ல ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. இல்லைங்களா? ஸோ இந்த ஃபால்லயே பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு இந்த இந்த இதுலயே வந்துட்டு நமக்கு காட்டி குடுத்துருச்சு. ஸோ இங்க வந்துட்டு பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வால்யூம் எல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப தூரம் இதுக்கு மேல கீழ போகல. இங்கேருந்து மேல மேல தான் போயிருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எத்தனை நமக்கு 7,500லேருந்து இப்போ 22,000த்துல இருக்கோம் நம்ம. 22,100க்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 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 ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட் வந்துட்டு பெரிய நியூஸ் வந்துருச்சு, ரொம்ப கீழே போகுது, போக போகுது, ரொம்ப மேலே போக போகுது அப்படின்னு வந்துட்டு நிறைய வந்துட்டு ரூமர்ஸ் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த வெறும் கேண்டில் ஸ்டிக்கையும் வால்யூமையும் வச்சு நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம்னு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ வால்யூம்னா என்ன? நமக்கு வந்துட்டு டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் குவான்டிட்டி. இப்போ இந்த இந்த வால்யூம் பார் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல வந்துட்டு டோட்டல் பையர் செல்லர் வந்துட்டு எத்தனை குவான்டிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த மார்க்கெட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்ல வந்துட்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி போயிருக்கு? ரொம்ப ஒரு ஹையரான வால்யூம் வந்திருக்கு, மேலே போயிருக்கா, இது வந்துட்டு லிக்விடிட்டி வந்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த வால்யூம் பார்ல வந்துட்டு நமக்கு காட்டி கொடுத்துரும். ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லை. ஸ்ப்ரெட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக், நார்மல் கேண்டில் ஸ்டிக்கோ ஒரு நார்மல் பாரோ வந்துட்டு நம்ம எடுத்துட்டு அதோட ஓப்பன் க்ளோஸு ஹை லோ தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஹைக்கும் லோவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட்னு சொல்ல போகிறோம். இப்போ அங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் ஒரு 100 ரூபாயில வந்துட்டு அதோட லோ இருக்கு, அதோட ஹை வந்துட்டு 120 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹை மைனஸ் லோ அளவு 120 மைனஸ் 100 20 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது அதை வச்சுட்டு அது கூட வால்யூமும் வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ல வந்துட்டு சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சொல்றேன். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டிலா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு மேலே ஓப்பன் ஆயிட்டு கீழே போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த விக் மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஹை அண்ட் லோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி இது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஹை லோ எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்துட்டு விக்கு பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, விக் இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இதுல பார்க்க போறோம். அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இங்க வந்துட்டு நமக்கு அந்த ஸ்ப்ரெட்டை பார்த்தாவே நமக்கு தெரியும் ஓப்பன் ஓப்பன் க்ளோஸ் கூட எவ்வளோ இது இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த நாலு தான் வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக்ல வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இது பெருசா ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஒரு 10 கான்செப்ட் தான் நம்ம பார்ப்போம் மேக்ஸிமம். ஸோ அந்த 10 கான்செப்ட் நம்ம பார்த்தாலே நமக்கு அந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸை ஓரளவுக்கு நம்ம ஈஸியா ஒரு ஆம், ம், கணிச்சு ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். ஸோ நீங்க அந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் கத்துக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆர்டர் ஃப்ளோ பண்றது. அதுல இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு. ஆனா இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான இது. நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்துட்டு அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ல போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணி ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா அங்க போயிட்டு நீங்க அந்த நம்பர் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு.
என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது. ஓகேடா, நமக்கு வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல எல்லாமே வால்யூம் எல்லாம் காட்டுது. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் ட்ரேடிங்ல? இது மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. இதுல நிறைய மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணணும். இத பண்ணா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு கை கொடுக்கும். இல்லைன்னா வந்துட்டு நம்மள வந்துட்டு ஒரு ஒரு பெரிய லாஸ்க்குள்ள கொண்டு போய் தள்ளிரும். ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு கான்செப்டா பார்ப்போம். ஸோ வர வீடியோலலாம் வந்துட்டு நம்ம அஹ், அஹ், இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ல ஒரு ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நன்றி. தேங்க்ஸ்.